بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله قال من عاد لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي بشيء أحب إلي مما افترضت عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله التي يمشي بها وإن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه وما تردت عن شيء أنا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وأنا أكره مساءته رواه البخاري. 25ஆம் ஹதீஸ் குதிசி அல்லாஹ்வின் நேசர்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் கூறினான், என் மீது நேசம் வைத்துள்ளவர் மீது எவர் பகைமை கொண்டுள்ளாரோ அவருக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன். என்னால் அதிகமாக விரும்பப்படும் எந்த அடியானும் நான் அவன் மீது கடமையாக்கியுள்ளதை விட வேறு விருப்பமான எந்த காரியத்தின் மூலமும் என்னை நெருங்க முடியாது. நான் அவனை நேசிக்க வேண்டும் என்பதற்காக மேலதிகமான உஃபரி நஃபீல் வணக்கங்கள் செய்வதன் மூலம் என் அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே வருகிறான். நான் அவனை நேசிக்கும் போது நான் அவன் கேட்கும் கேள்வியாகவும் பார்க்கும் பார்வையாகவும் அவன் பிடிக்கின்ற கரமாகவும் நடக்கும் காலாகவும் ஆகிவிடுகிறேன். என்னிடம் எதனையாவது அவன் வேண்டினால் நான் நிச்சயமாக அதனை அவனுக்கு கொடுக்கின்றேன். அவன் என்னிடம் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக நான் அவனை பாதுகாக்கின்றேன். விசுவாசியான என் அடியானுடைய ஆன்மாவை கைப்பற்றுவதற்கு நான் காட்டும் தயக்கத்தை போன்று வேறு எதனையும் செய்வதற்கு நான் தயக்கம் காட்டுவதில்லை. அவன் மரணத்தை வெறுக்கின்றான், நான் அவனுக்கு துன்பம் ஏற்படுவதை வெறுக்கின்றேன். ஆதார நூல் புகாரி.